நீங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்துல ஐஸ்வர்யத்தை வைப்பீர்களானால் அந்த ஐஸ்வர்யத்தின் முடிவு என்ன என்பதை வசனம் 10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் ஐஸ்வர்யம் நம்முடைய போராட்டங்களையும் சோதனைகளுக்கும் பரிகாரத்தை ஏற்படுத்தாது. பணம் உங்கள்கிட்ட வந்ததனால் நீங்கள் உபத்திரவங்களை தாண்டி வரவில்லை அன்பானவர்களே, விசுவாசம் இருந்தபடியால். சோதனை காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்ட ஒரு சகோதரன் அப்படியே இருப்பான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அன்பானவர்களே. அவன் கதை முடிஞ்சது என்று உலகத்தான் நம்மளை பார்த்து சொல்லலாம். சோதனைக்குள்ளாக போன ஒரு விசுவாசியை பார்த்து நோ, அவன் உயர்த்தப்படுவான். அவன் உயர்த்தப்படுவதை குறித்து தாழ்ந்த சகோதரன் மேன்மை பாராட்ட கடவன். யார் உயர்த்திருக்கு? என்ன அது தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்படுவது என்றால், சோதனை காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட விசுவாச நிலைமை அப்படியே அழிஞ்சிடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வசனங்கள். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். James, the slave of the Lord Jesus Christ, has something to convey. தேவனுடைய அடிமையாகிய கர்த்தருடைய அடிமையாகிய யாக்கோபு என்பதான கர்த்தருடைய ஊழியக்கார் கர்த்தர்கிட்டந்து நமக்கு ஏதோ பகிர்ந்து கொடுக்க வெளிப்படுத்த விரும்புகிறார். அது என்ன என்பதான கேள்விக்கு இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற சோதனைகளும் பரத்திலிருந்து வருகிற விசுவாசமும், faith from above, trials of this planet, of this earth, இந்த பூமிக்குரிய சோதனையும் பரத்துக்குரிய விசுவாசமும் இரண்டும் சந்தித்தால் என்ன ஆகும் என்பதான பயங்கரமான ஒரு ரகசியத்தை பரத்திலிருந்து வெளிப்பாடு பெற்ற கர்த்தராகிய இயேசுவின் அடிமையாகிய யாக்கோபு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரத்துக்குரிய விசுவாசமும் பூமிக்குரிய போராட்டங்களும் சோதனைகளும் நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் வெளியே வந்து அந்த சோதனைகளை எதிர்த்து நின்றால் நடக்கிற காரியங்கள் என்ன என்பதை யாக்கோபு ரொம்ப தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய நிருபத்திலே. விசுவாசத்தை ஓரமா ஒதுக்கி வைத்து இந்த பூமிக்குரிய போராட்டங்களையும் சோதனைகளையும் நீங்கள் நானும் சந்திக்கத்தக்கதாக முயற்சி செய்வோமே ஆனால் அந்த இடத்துல நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கு நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். யாக்கோபுடைய காலகட்டத்திலும் சரி, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலும் சரி, முக்கியமாக விசுவாசிகளுக்கு விசுவாசத்தின் வல்லமையை முன்வைத்து சோதனையை மேற்கொள்ளாமல் நடத்தாமல் விசுவாசத்தை ஓரமா வைத்து விசுவாசத்துடைய இடத்திலே வேற ஏதாவது வைத்து போராட்டங்களையும் சோதனைகளையும் நாம் மேற்கொள்ளலாம், சந்திக்கலாம் என்று எண்ணங்கள் வரும் பொழுது அவங்க மனசுல தோன்ற காரியம் ஐஸ்வர்யம், பணம். பணமும் ஐஸ்வர்யமும் நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தால் நான் சந்திக்கிற இந்த போராட்டங்கள் சோதனைகள் கண்ணிகளை என்னால ரொம்ப சுலபமாக மேற்கொள்ள முடியும், சந்திக்க முடியும் என்பதன் எண்ணம் அன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு நமக்கும் இருக்கிறது. நீங்கள் நான் சந்திக்கிற போராட்டங்களும் சோதனைகளும் கண்ணிகளுக்கும் பணம் பரிகாரம் அல்ல,
விசுவாசம் தான் அதற்கு ஏற்ற பரிகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி விசுவாசம் பரிகாரமா இருக்கும், எப்படி பணம் பரிகாரமா இருக்காது என்பதன கேள்விக்கு பதில் உங்களுக்கு தேவையா இருப்பது வசனம் 5, 1 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படி விசுவாசம் சோதனைகளை மேற்கொள்ளும் என்பதான விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஞானம் ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எந்த ஞானம்? பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஞானம். ஏனென்றால் அவர்கிட்ட இருந்து தான் விசுவாசம் புறப்பட்டு வருகிறது. அந்த விசுவாசம் எப்படி சோதனைகளிலே நம்மை நடத்தி ஜெயம் கொடுக்கிறது என்பதற்கான ஒரு வெளிப்பாடு நமக்கு அருளுவது பரத்திலிருந்து அருளப்பட்ட கர்த்தருடைய ஞானம் மாத்திரம்தான். ஆனால் அந்த கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுத்திய விசுவாசத்தின் கிரியை நம்ம ஓரமா ஒதுக்கி வைத்து அந்த இடத்துல பணத்தை நாம் வைத்தால் உண்டாகிற பிரச்சனை என்ன என்பதுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே யாக்கோபு வெளிப்படுத்தின சத்தியத்தை வைத்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். வசனம் 10 நான் வாசிக்கிறேன். 10:11 ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். உங்களுடைய போராட்டங்கள் மத்தியிலே நீங்கள் பணம் அதற்கு பரிகாரம், மணி ஆர் வெல்த் ஆர் ரிச்னஸ் could be resolution or substitution for the faith என்று எண்ணி நீங்கள் விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்துல ஐஸ்வர்யத்தை வைப்பீர்களானால் அந்த ஐஸ்வர்யத்தின் முடிவு என்ன என்பதை வசனம் 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காலகட்டத்திலும் ஐஸ்வர்யம் நம்முடைய போராட்டங்களையும் சோதனைகளுக்கும் பரிகாரத்தை ஏற்படுத்தாது. ஐஸ்வர்யம் என்ன செய்வது என்பது நான் உங்களுக்கு இன்றைக்கு கீழே போகும்போது சொல்ல விரும்புகிறேன். ஆனால் விசுவாசத்தில் ஒரு விசுவாசி சோதனைகளை சந்தித்தால், சோதனைகளை விசுவாசத்தை கொண்டு சந்திக்கிற ஒரு விசுவாசி இருப்பான் தெரியுமா? வசனம் 9 தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தாழ்ந்த சகோதரன், அங்க சொல்லப்படுற சகோதரன் விசுவாசி, a believer, one who has faith. யாரிடத்துல விசுவாசம் இருக்கிறதோ, யாரு மறுஜென்மம் முழுக்கினாலே மறுபடியும் பிதாவாகிய தேவன் ஜெனிப்பித்தாரோ, வசனம் 17 அவர்களுக்கு விசுவாசம் என்பதனை ஈவு அருளப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் உள்ளவனை வசனம் 9 பிரதர், சகோதரன் அல்லது சகோதரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வசனம் 10 சொல்லப்படுற ரிச் மேன், அவன் ஒரு விசுவாசி அல்ல, அவிசுவாசி. அது கீழே போகும்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்க சொல்லப்படுற வசனம் 9 சொல்லப்படுற தாழ்ந்த சகோதரன், ஹம்பிள் பிரதர் என்று சொல்லப்படுற அந்த ஒரு சகோதரன் விசுவாசம் உள்ள ஒரு சகோதரன். விசுவாசம் உள்ள அந்த சகோதரனை பார்த்து, ஒரு விசுவாசியை பார்த்து வசனம் 9 சொல்லப்படுறது தி ஹம்பிள் ஒன், தாழ்ந்த சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அந்த தாழ்ந்த சகோதரன் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம்? டபைனாஸ் என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் ஹம்பிள் அல்லது தாழ்வு, அல்லது நம்மை அழுத்துவது, டிப்ரஸ் பண்ணுவது, சப்ரஸ் பண்ணுவது. எது நம்மை அழுத்துவது, எது நம்மை தாழ்த்துவது? வசனம் 2:3 சொல்லப்படுற சோதனைகள். 2:3 சொல்லப்படுற சோதனைகள் ஒரு விசுவாசம் உள்ள விசுவாசிக்கு உண்டாகும் பொழுது, அந்த சோதனை அவனை போட்டு அழுத்தும் பொழுது, தாழ்த்தும் பொழுது, அந்த ஒரு விசுவாசி எந்த காரணத்தை கொண்டும் சோதனையுடைய நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டான். ஆனா அந்த சோதனை காலகட்டத்திலே வசனம் 3 சொல்லப்படுற காரியம் அப்படியே நிறைவேறும். என்ன அது? 2:3 வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஒரு விசுவாசியை சோதனைகள் அவனை தாழ்த்தலாம், மட்டுப்படுத்தலாம், அமுக்கலாம், மிதிக்கலாம். ஆனால் அந்த விசுவாசி அந்த சோதனைக்கு ஏற்றபடி அவன் செயல்பட மாட்டான். சோதனைய நோக்கத்தை விசுவாசி நிறைவேற்ற மாட்டான். சோதனை நோக்கம் என்ன என்பதனை கேள்விக்கு பதில் ரொம்ப அற்புதமாக வசனம் 13 சொல்லப்படுகிறது. கவனிங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இதுதான் சோதனை கொண்டு போகிற ஒரு திசை.
ஆனால் ஒரு சோதனை ஒரு விசுவாசியை இந்த ஒரு பாவத்தை கர்ப்பம் தரித்து மரணத்தை அடையத்தக்கதாக கொண்டு போகத்தக்கதான வல்லமையினாலே செயல்படும் பொழுது அந்த விசுவாசி அந்த சோதனை காலகட்டத்திலே அமுக்கப்படுவானே தவிர, தாழ்த்தப்படுவானே தவிர, அந்த ஒரு சோதனைகளின் நோக்கத்தை விசுவாசி நிறைவேற்றவே மாட்டான். நம்மில் எவ்வளவு பேருக்கு மற்றவர்களை சபிக்கணும்னு வாய் சோதிக்கப்படுகிறது. நம்மில் எவ்வளவு பேருக்கு மற்றவங்களை காணும் பொழுது கோபம் எரிச்சல் உண்டாகிறது. நம்மில் எவ்வளவு பேருக்கு மற்றவர்களை அடிக்கணும் என்பதான ஒரு வெறித்தனம் உண்டாகிறது. இந்த ஒரு சோதனையான பற்பல சோதனைகளுக்குள்ளாக நாம் போகும் பொழுது அந்த சோதனையுடைய எதிர்பார்ப்பை ஒரு விசுவாசி செய்ய மாட்டான். தோணும், செய்ய மாட்டான். அடிக்கணும்னு எண்ணங்கள் வரும், செய்ய மாட்டான். சிந்திப்பதே பாவம் என்று எண்ணி அதை ஒதுக்கி தள்ளுவான். அப்படி சோதனைகள் ஒரு விசுவாசியை போட்டு தாழ்த்தும் பொழுது அந்த விசுவாசி தாழ்த்தப்படுவானே தவிர அந்த சோதனையுடைய நோக்கங்களை, சோதனைகளுடைய எதிர்பார்ப்புகளை அந்த விசுவாசி செய்வதற்கு முன்னுக்கு போகவே மாட்டான். அந்த விசுவாசியை யாரை கம்பேர் பண்ணி சொல்ற? வசனம் 8, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆனா வசனம் 9 தாழ்ந்த சகோதரன். வசனம் 8 சொல்லப்படுகிற நிலையற்றவன், இருமனம் உள்ளவன், வசனம் 9 சொல்லப்படுற தாழ்ந்த சகோதரன். சோதனை வந்து ஒரு பொதுவான மனுஷனை தொந்தரவு செய்யும் பொழுது அவன் சந்தேகத்துக்குரியவனாக நிலையற்றவனாய் இருக்கிறான். மேல சொல்லப்படுற சூறாவளி காற்று போல இருக்கிற சோதனைகள். ஆனால் அதே சோதனை ஒரு சகோதரனை, ஒரு விசுவாசியை தாக்கும் பொழுது அந்த விசுவாசி தாழ்த்தப்படுவானே தவிர அந்த விசுவாசியை அப்படியே தூக்கி கொண்டு போகாத சோதனைகள். இதுல சொல்லப்படுறது இருமனம் உள்ள ஒரு அவிசுவாசி, 10 சொல்லப்படுற அவிசுவாசம் உள்ள ஒரு ஐஸ்வர்யவான், 9 சொல்லப்படுறது தாழ்ந்த சகோதரன் விசுவாசி. அவன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று வசனம் 9 சொல்லப்பட்டது. நான் கடைசியில் வருவேன். தாழ்ந்த சோதனை காலகட்டத்திலே மட்டுப்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிதிக்கப்பட்ட, சோதனையால் அமுக்கப்பட்ட ஒரு விசுவாசி அந்த இடத்துல அவன் தாழ்மை உள்ளவனாய் இருப்பானே தவிர சோதனைகளுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருந்தாலும் அவன் உயருகிற நாள் வரும். அவனை கர்த்தர் தூக்குற நாள் வரும். அது கீழே போகும் பொழுது உங்களுக்கு நான் புரிய வைப்பேன். ஆனால் அதற்கு முந்தி சோதனையுடைய காலகட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் பணம் பரிகாரம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. நீங்க படுற உபத்திரவம், நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற சோதனையின் காலகட்டத்திலே பணம் தான் பரிகாரம் என்று எண்ணங்கள் அந்த சைடு போகக்கூடாது. இந்த சகோதரன் 9 சொல்லப்படுற தாழ்த்தப்படுற உபத்திரவத்தினாலும் சோதனைகளாலும் தாழ்த்தப்படுகிற சகோதரன் பணம் பரிகாரம் என்று திசை திரும்ப கூடாது. ஆகிய தான் 10 ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறார் இந்த இடத்துல யாக்கோபு. நீங்கள் நானும் சோதனைக்குள்ளாக போகும்போது மணி, ரிச்னஸ், வெல்த் would be the resolution. அதுதான் பரிகாரம், அதுதான் பதில் என்று சோதனை காலகட்டத்திலே பணத்து பக்கம் நாம் நம்முடைய மனதை திருப்பக்கூடாது. அப்படி பணத்து பக்கம் உங்களுடைய மனமும் என்னுடைய மனமும் சோதனை காலகட்டத்தில் போனால் என்ன ஆகும் என்பதை வசனம் 10 பெரிய ஒரு வார்னிங் தராரு. ஹம்பிளா இருக்கிற சகோதரனுக்கு, சோதனை காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு ஒரு பெரிய வார்னிங் வசனம் 10-11 இந்த இடத்துல யாக்கோபு தருகிறார். அப்ப பணம் தப்பா, ஐஸ்வர்யம் தப்பா, சொத்துக்கள் தப்பா? வானமும் பூமியும் பூமி நிறைவும் அது கர்த்தருடையது என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. பூமியில் இருக்கிற எந்த ஒரு பொருள்களும் தவறா இருக்க வாய்ப்பில்லை என்றால் எந்த ஒரு பொருளையும் பிசாசு உண்டாக்கவில்லை தப்பு என்று சொல்வதற்கு. சகலத்தையும் உண்டாக்கினது நம்முடைய கர்த்தர் தான். ஆனால் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் சோதனைகளை கையாள்ந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பணத்தை கையாள்ந்தாலும் சரி, அங்கதான் பாவத்தின் செயல்பாடுகள் உண்டாகிறது. By faith righteous shall live. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். உங்களிடத்தில் ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, நீங்கள் சோதனைக்குள் பட்டிருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் விசுவாசம், பரத்திலிருந்து அருளப்பட்ட விசுவாசம் தான் நடத்த வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஐஸ்வர்யம் சரியா தப்பா என்பதற்கெல்லாம் உங்களுக்கு கீழே போகும்போது பதில் கிடைக்கும். இங்க சொல்லப்போற வசனம் 1-11 வரைக்கும் அடுக்கடுக்காக என்ன யாக்கோபு பேசி வருகிறார் என்பது உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன். ஒருவேளை உபத்திரவத்துல போற நீங்கள், வியாதியில போற நீங்கள், சண்டை குழப்பங்கள்ல போற நீங்கள், சந்தேகத்துல போற நீங்கள், வறுமை தரித்திரத்துல போற நீங்கள், பணம் மாத்திரம் என்கிட்ட இருந்துச்சுனாக்கா இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நான் மேற்கொண்டு போயிடுவேன், இந்த உபத்திரவங்கள், இந்த ஒரு சோதனைகள் எனக்கு வராது என்று பணத்தை, ஐஸ்வர்யத்தை நீங்கள் பரிகாரமாக எதிர்பார்த்ததே ஆனால் இந்த இடத்துல ஐஸ்வர்யத்தின் நிலையை ரொம்ப அற்புதமா யாக்கோபு புரிய வைக்கிறார். 10-11 now 10-11 ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். 9 தாழ்ந்த சகோதரன்,
வசனம் 10ல ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டது குறித்து, டப்பைனாஸ் என்பதான ரெண்டுத்துக்கும் ஒரே கிரீக் வேர்டு தான் அந்த தாழ்வுன்ற வார்த்தைக்கு. உபத்திரவத்தினால் தாழ்த்தப்படுகிற ஒரு விசுவாசி தான் உயர்த்தப்பட்டது என்ன வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் 9ல. வசனம் 10ல ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டது குறித்து அவன் எதிர்பார்க்க வேண்டும். ஐஸ்வர்யவான் தான் உயர்த்தப்பட்டது குறித்து எதிர்பார்க்க கூடாது. ஐஸ்வர்யம் உயர்த்தாது. புரியுதா உங்களுக்கு? சோதனை காலகட்டத்தில் ஐஸ்வர்யம் உங்களை தூக்காது, உயர்த்தாது. ஐஸ்வர்யம் சோதனை காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரத்தை ஏற்படுத்தாது. பணம் மாத்திரம் என்கிட்ட இருந்தால் எல்லா சோதனை மேற்கொண்டு தாண்டி வந்துருவேன் என்பதன் எண்ணங்கள் உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது. ஆகையால் ஐஸ்வர்யவானுடைய முடிவு ஹியூமிலியேஷன், தாழ்த்தப்படுவான். அந்த ஐஸ்வர்யம் அங்கத்தான் கொண்டு போய் விடும். எங்க? தாழ்த்தப்படுவதுகிற ஒரு நிலைக்கு. ஐஸ்வர்யத்தில் பிரச்சனை இல்லை. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஐஸ்வர்யத்தை கையாழ்ந்தால் ஐஸ்வர்யம் நம்மளை கொண்டு போய் விடுற இடமே ஹியூமிலியேஷன். அவன் தாழ்த்தப்படுவது குறித்து என்ன அவன் மேன்மை பாராட்டன்னு சொல்றாரு. அதனால ஐஸ்வர்யம் உங்களை உயர்த்தும் என்று, ஐஸ்வர்யம் நம்மை சோதனை காப்பாற்றும் என்று, ஐஸ்வர்யம் என்னை கைப்பிடிச்சு தூக்கும் என்று எந்த காரணத்து கொண்டும் ஐஸ்வர்யத்தை, விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க கூடாது. நீங்கள் உபத்திரவங்களை தாண்டி வந்ததற்கு காரணம் உங்கள்கிட்ட பணம் இருந்தனால கிடையாது. பணம் உங்கள்கிட்ட வந்ததுனால் நீங்கள் உபத்திரவங்களை தாண்டி வரவில்லை அன்பானவர்களே. விசுவாசம் இருந்தபடியால் தான் உங்களுக்கு பஞ்சம் உண்டானது, கடன் பாரங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, குறைபாடுகள் இருந்தது. அதுக்கெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்தாக்க பரிகாரம் உண்டாகும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அப்படி கர்த்தர் செயல்படுவது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தது விசுவாசம் தான். அந்த விசுவாசத்தை வைத்துதான் நாம் என்ன செய்தோம்? சோதனையுடைய காலகட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்குவதற்கு பெரிய ஒரு வழியா இருந்தது விசுவாசம் மாத்திரம்தான், ஐஸ்வர்யம் அல்ல. இன்னொரு 10 வாசிக்கிறேன், அதனுடைய விளக்கத்தை சொல்லி ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். நன்றாக கவனிக்கணும். ஐஸ்வர்யவான் வசனம் 11ல சொல்றது, சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். முதலாவது 10-11 சொல்லப்படுற ஐஸ்வர்யவான் ஒரு அவிசுவாசி. 2ஆம் அதிகாரம், அதை நான் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வசனம் 2-3, 2ஆம் வசனம் 2-3. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும், அடுத்த கேள் 3 வாசிக்கிறேன். மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும். இப்படி சொல்லப்படுற இந்த ஐஸ்வர்யவான் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கிறான், செழிப்பாக இருக்கிறான். அப்ப இருக்கிற இந்த பிரச்சனை அது ஐஸ்வர்யவானுக்கும் தரித்திரனுக்கும். என்றால் நம்மை போல சபையில கூடி வரவில்லை அவர்கள் கூடி வந்த இடம் ஜெப ஆலயம். தேவாலயம் என்று சாலமோன் கட்டின ஆலயம் அதல்ல, ஜெப ஆலயம். ஏசுநாதர் ஜெப ஆலயத்திற்கு சினகாக் யூதர்கள் கூடி வந்து ஜெபிக்கிற ஜெப ஆலயத்துல கூடி போய் கர்த்தர் பிரசங்க பண்ணினதையும் அற்புதங்களை செய்ததையும் நம்ம சுவிசேஷ புத்தகத்துல பார்க்கிறோம். அந்த ஒரு ஜெப ஆலயங்களிலே ஆதி திருசபை விசுவாசிகள் மாத்திரம், ரட்சிக்கப்பட்ட யூதா விசுவாசிகள் மாத்திரம் கூடி வரத்தக்கத ஒரு நிலை இருக்கவில்லை. ஆகையால் அவர்கள் கூடி வந்தது எல்லாமே ஒட்டுமொத்த யூதர்கள் எந்த ஜெபாலயத்துல கூடி வந்தார்களோ அதே ஜெபாலயத்துல இவர்களும் கூடி வந்தார்கள். அதனால ஐஸ்வர்யம் உள்ள யூதர்கள், ரட்சிக்கப்படாதவர்களும் இருப்பார்கள், ரட்சிக்கப்பட்ட தரித்திர விசுவாசிகள் ஆகிய யூதர்களும் அந்த இடத்துல இருந்தார்கள். ஆகையால் தான் அந்த டிஸ்டிங்ஷனை வேறுபடுத்தி காண்பிக்கிறார் இந்த இடத்துல. ஐஸ்வர்யவான் வெளியே ரங்கமாய் பார்ப்பதற்கு அழகுள்ளவனாக, மினுங்குறவனாக இருக்கிறான். அதனால அவனுக்கு உபத்திரவமும் அவனுக்கு சோதனை இல்லை என்று நீங்கள் நினைக்காதீங்கன்றாரு. யாரு? யாக்கோபு. அவன் பார்க்கும்போது, ஐஸ்வர்யவான் வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது ரொம்ப ஜொலிக்கிறதாக, ரொம்ப மின்னுங்கிற ஒரு நிலையில, ரொம்ப குளோரியஸாக, மகிமை உள்ளவனாக உனக்கு தெரியலாம். அது அந்த ஒரு காட்சியை பார்த்து அவனுக்கு சோதனையோ, அவனுக்கு கண்ணியோ, அவனுக்கு எந்த விதமான உபத்திரவமோ பணக்காரனுக்கு வராது. அதனால பணம் தான் பரிகாரம் என்று விசுவாசிகள் தப்பாக நினைக்க கூடாது. உபத்திரவ காலகட்டத்திலே, சோதனை காலகட்டத்திலே ஐஸ்வர்யம் அல்ல நம்முடைய பரிகாரம், விசுவாசம். இந்த ஐஸ்வர்யவான்கள் யாரு? 2:6 நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஐஸ்வர்யவான்கள் யார் ஒடுக்கிறார்கள்? விசுவாசத்தில் பார்க்கும் பொழுது சரித்திர தரித்திரரை பார்த்த விசுவாசிகளை ஐஸ்வர்யவான்கள் ஒடுக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை ஆசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள்,
உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். யாரு? ஐஸ்வர்யவான்கள். அப்புறம் 1:10-11 சொல்லப்படுற ஐஸ்வர்யவான்கள் யாரு? அவிசுவாசிகள். அவிசுவாசிகள்ட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்த்து, அவர்கள் சுகபோகமா இருக்கிறத பார்த்து, அவங்க போல நான் இருந்தாக்க எனக்கு இந்த ஒரு உபத்திரவம் இல்லை என்று விசுவாசிகள் கணக்கு போடக்கூடாது. அவர்கள் பார்ப்பதற்கு அப்படி தெரிவார்கள், அதனால அவர்களுக்கு சோதனை இல்லை என்று எண்ண வேண்டாம். ஒருவேளை விசுவாசி அந்த மாதிரி ஒரு பார்வையில் ஈடுபட்டான்னு வையுங்களேன், விசுவாசம் பணம் இருந்தா தான் இந்த பூமியில வாழ முடியும், பணம் இருந்தால் தான் சோதனைகள் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும், பணம் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பரிகாரம் என்று நீங்கள் எண்ணினதே. ஆனால் யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்கள், நம்முடைய மைண்ட் எப்படி போகுது என்று. ஒரு அந்த எண்ணம் வந்தால் 4ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கிறேன். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். யாரு? இந்த பண ஆசை உடையவர்கள், பணம் தான் எனக்கு பரிகாரம் என்று எண்ணுகிறவர்கள். விசுவாசம் அல்ல, ஐஸ்வர்யம் தான் எனக்கு பரிகாரம் என்று எண்ணுகிறவர்களை பத்தி பேசப்படுகிறது. 14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. அப்ப யாருக்கு தெரியும் நாளைக்கு நடக்கிறது குறித்து? கர்த்தருடைய ஞானம் உள்ளவன் விசுவாசிக்கு தெரியும். பணம் தான் என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் பரிகாரம் என்று விசுவாசத்தை ஓரமா வைத்துக் கொண்டு பணத்தை சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்தால் இந்த இடத்துல ரொம்ப கடினமாய் கடிந்து கொள்கிறார். யாரு? யாக்கோபு. பணம் தவறு கிடையாது, நான் கடைசியில் அது புரிய வைப்பேன். ஐஸ்வர்யமே ஒருபோதும் தவறு கிடையாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நம்முடைய வேதாமத்தின் தேவன். அதனால ஓடி 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 ஒளிச்சுனா பணத்தை வைத்தா எனக்கு பரிகாரம் உண்டாயிடும் என்று விசுவாசத்தை ஓரமா வைத்துக் கொண்டு வேலை கூட செய்யக்கூடாது, பணம் பின்னாடி போகக்கூடாது. இந்த ஒரு ஒழிப்பு, இந்த ஒரு பிரயாசம் விசுவாசத்தின் பிரயாசம் அல்ல. 15 ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆகையால் அன்பானவர்களே, எந்த காரணத்தை கொண்டும் பணத்தை விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து உங்கள் நீங்கள் 1:14 என் பிரியமான சகோதரரே, என்ன வார்த்தை? மோசம் போகாதிருங்கள். Do not be deceived. மோசம் போகாதிருங்கள். விசுவாசம் தான் நம்மை சோதனை காலகட்டத்திலே செம்மையான பாதையில் நடத்துமே தவிர பணம் நம்மை செம்மையான பாதையிலே நடத்த வாய்ப்பில்லை என்பதை நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப 10-11 1:10-11 ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். என்னது? ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தன்னிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறதால் நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறதால் நீ ஜெயித்தன் என்று எண்ண வேண்டாம். உன்னிடத்தில் ஐஸ்வர்யம் இருப்பதனால நீ எல்லா சோதனையும் மேற்கொள்வாய் என்று எண்ண வேண்டாம். நீ தாழ்த்தப்படுவாய். ஏன்? உன்கிட்ட என்னதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் உன்னுடைய மரணத்தை உன்னால மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அதனால தான் மரணத்தை அப்படியே விட்டு வச்சுக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ரொம்ப பேர் யோசிப்பீங்க, எதற்காக சாவு, எதுக்காக பிரியமான நாட்கள்லாம் செத்து போகிறார்கள்? கர்த்தர் அதை வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது. மரணம் ஒருபோதும் கர்த்தர் வைக்காமல் போனதே ஆனால் மனுஷனை கையில பிடிச்சிருக்க முடியாது. What is that humiliation to the rich person? 1:10 சொல்லப்படுற ஐஸ்வர்யவானுடைய தாழ்வு என்ன? நீ தாழ்த்தப்பட்டதை நீ மேன்மை பாராட்டு. உனக்கு ஐஸ்வர்யம் இருப்பதனால அந்த ஐஸ்வர்யம் உன்னை உயர்த்தாது. What is that? 5ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால கொண்டாடாத. ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால நீ ரொம்ப உன்னை உயர்த்தாத. ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால உனக்கு ஜெயம் வந்தது என்று இந்த ஊழியக்காரங்க பண்ற உபதேசத்தான் விசுவாசிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. உங்களிடத்தில் ஐஸ்வர்யம் வந்தவுடனே நீங்கள் பெரிய வெற்றி அடைந்தவர்கள் என்று ஊழியக்காரங்க பண்ற துருபதேசம் அது. செழிப்பின் ஊழியக்காரர்கள் செய்கிற தப்பான உபதேசம் அது. நீங்களும் நானும் செழிப்பா இருக்க வேண்டியது 2ஆம் அதிகார வசனம் 5. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை எதுல ஐஸ்வர்யங்களா வைத்திருக்கிறார்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறார். விசுவாசத்தில் நீங்கள் நானும் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விசுவாசம். ஆனால் 5:1 சொல்றது போலவே ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். யார? ஐஸ்வர்யவான்களை சொல்லப்படுது. ஏன்? அந்த ஐஸ்வர்யத்தை நீ எப்படி சம்பாதித்தாய்? கேள்வி.
இரண்டாம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஒரு பெரிய துஷ்டாந்தமாய் கொடுக்கப்படுகிறார். ஆபிரகாம் சாதாரணமான ஆள் கிடையாது, பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் அவர் மெய்யான விசுவாசி. இங்கு சொல்ல போற ஐஸ்வர்யத்தை அவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள்? 5ஆம் வசனம் 1-2. உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரும் பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசியின் நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். 4. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் எட்டினது. எப்படி சம்பாதிச்சீங்க? அவிசுவாசனால சம்பாதிச்ச சம்பாதனை அது. விசுவாசனால சம்பாதிக்கவில்லை. விசுவாசனால் ஆபிரகாம் சம்பாதித்தான். ஆபிரகாமுடைய தொழில் விசுவாசத்திற்கு அடுத்த தொழில். விசுவாசத்தால் அவன் வேலை செய்தபடியால் அவனுடைய தொழிலை கர்த்தர் உயர்த்தினார். அவன் விசுவாசத்தின் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தான். விசுவாசம் அந்த ஐஸ்வர்யத்தை நன்றாக பயன்படுத்தினான். இந்த இடத்துல இவர்களும் ஐஸ்வர்யவான்கள் தான். அது விசுவாசத்தால் அவர்கள் சம்பாதிக்கவில்லை. விசுவாசத்தால் சம்பாதிக்கிற சம்பாதம் தான் கர்த்தருடைய பலத்தின். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதாக பலன் அருளுகிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அப்படி விசுவாசம் சம்பாதிக்கிற ஒரு விசுவாசியுடைய சம்பாதனை உண்மையும் நேர்மையுமாய் தன்னுடைய கருத்தில் வருகிற ஐஸ்வர்யம். அது ஐஸ்வர்யம் தவறு கிடையாது. அவிசுவாசத்தினாலே சம்பாதிக்கிற சம்பாதனை தவறு. விசுவாசத்தை ஓரமா வைத்துக் கொண்டு ஐஸ்வர்யம் தான் பரிகாரம் என்று எண்ணி நாம் சம்பாதிப்பது ரொம்ப பெரிய பாவமான காரியம். அது 1ஆம் அதிகாரம் 10. ஐஸ்வர்யவான்கள் தான் தாழ்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாராட்ட கடவன். புரிஞ்சுதா? அங்க தாழ்த்தப்பட்டது என்ன ஒன்னும் சொல்லல. 5ஆம் அதிகாரம் வசனம் 9. சகோதரரே, யார் தாழ்த்துறது? 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யார் தாழ்த்துறது? யார் அங்க சொல்ல போற ஜட்ஜி? யார் அந்த நியாயாதிபதி? உயிர் தெழுந்த மகிமையின் இயேசுநாதர். அவர் வாசற்படியில் காத்துக் கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யவான்கள் விசுவாசத்தை ஓரமா வைத்து ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து குவித்து வைத்தவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக, வசனம் 2-3 சொல்ல போற நியாய தீர்ப்பு கொண்டு வரும்படியாக நியாயாதிபதி வாசற்படியில் காத்திருக்கிறார். அன்பானவர்களே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய பேச்சு பணத்தின் திமிர்ல பேசுற பேச்சா அல்லது விசுவாசத்துல பேசுற பேச்சா? சில பேருடைய பேச்சு பணம் கொஞ்சம் வந்த உடனே விசுவாசிகளை சொல்லிக்கிறேன் அப்படியே மாறும். இப்ப நாள் காசு இருந்தா இல்லையா? நல்ல துணி போடுறதுனா இல்லையா? ஆபரணங்களை தரிக்கிறதுனாலயா பேச்சு மாறுது? This is not by faith. நீ செய்கிற இந்த செயல், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடை உடை எது ஒன்றும் விசுவாசத்தால் வரவில்லை. எது 4 காசு நீ சம்பாதிச்சனால வருகிறது. ஏன்னா சம்பாதிக்கும் போதே விசுவாசத்துல சம்பாதிக்காத பட்சத்துல அவிசுவாசம் சம்பாதிக்கிறதுனால அந்த சம்பாத்தியம் அவிசுவாசத்தின் கோணில தான் கொண்டு போகும். அதுதான் ஐஸ்வர்யம் செய்கிறது. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தால். ஆபிரகாம் அப்படி மாறவில்லை. கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பின் 12ஆம் அதிகாரத்தில் எந்த நிலை இருந்தான் ஆபிரகாம்? அவன் ஐஸ்வர்யம் குவிந்து வந்து கொட்டினாலும் அவன் அப்படிதான் இருந்தான். ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் அவனை மாற்றாது. ஆனா இப்போ விசுவாசிகள் கர்த்தர் தெய்வல கொஞ்சம் மேல வந்தோம், அவிசுவாசத்தின் கண்ணோட்டத்திலே எப்ப ஐஸ்வர்யத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள், அவங்க பேச்சு நடலாம் மாறுது. அப்ப கர்த்தரே நம்பி தாழ்ந்திருந்தாயே, தாழ்த்தப்பட்டிருந்தாயே, அதை கண்டு இப்ப கர்த்தருடைய உயர்த்தினுடனே விசுவாசத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டியா? Have you replaced the faith for richness? கர்வமா பேசும்போது தெரியுது விசுவாசம் போயிடுச்சு, இது ஐஸ்வர்யத்தின் திமிரு. இது விசுவாசத்துக்கு இருக்கிற வல்லமை ஐஸ்வர்யத்திற்கு இல்லை. ஆனா ஐஸ்வர்யத்திற்கு வல்லமை இல்லை என்று சொல்ல மாட்டேன். Richness have power, but that power does not equate to the power of the faith. விசுவாசத்தின் வல்லமைக்கு ஐஸ்வர்யத்தின் வல்லமை முன்னாடி நிற்காது. Yes, richness have power. அதான் பணக்காரங்களுக்கு அதிகாரம் இருக்குதுங்க. அதனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க வாசியம் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல உங்களை நடுத்தல கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டினார்கள் ஐஸ்வர்யவான்கள் என்றார். கிறிஸ்தவர்களை பவுல் செஞ்சான். சவுலா இருக்கும் பொழுது அவர் எப்ப பவுலா மாறுறாரோ அப்பதான் அவருக்குள்ள கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் இருந்த நிலைமை என்ன? தமஸ்குக்கு போறாரு, இழுத்துன்னு வரதுக்கு, விசுவாசிகள் அடிச்சு இழுத்துன்னு வரதுக்கு. ஏன்னா ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதிகாரம் இருக்குது கையில.
ஆனால் விசுவாசத்தின் அதிகாரத்துக்கு முன்பதாக இந்த ஐஸ்வர்யத்தின் அதிகாரம் ஒன்றுமில்லை. அதனால இந்த பணத்தை வச்சு இங்க திமிர் வேலை பண்ணக்கூடாது. அந்த ஐஸ்வர்யம் விசுவாசத்தை நீங்கள் சம்பாதித்தானால் விசுவாசத்தை அதை செயல்படுத்துங்கள். அது வந்து மாறிடுதா? அது வந்து விசுவாசத்தை ஓரமா வச்சு இந்த ஐஸ்வர்யத்தின் முகத்தை வைத்துக் கொண்டு உன்னுடைய வெளியரங்கமான மினுக்குள்ள அந்த ஒரு காட்சியை காட்டிக்கின்னு ஐஸ்வர்யம் இல்லாதவனை மட்டுப்படுத்துவதா? நமது எண்ணங்கள் நமக்கு இருந்தால் நடந்து கொஞ்சம் கவனிங்கள். இப்ப கீழே வாசிக்கிறேன். 1:10-11. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். யாரு? விசுவாசி அல்ல. விசுவாசி நிற்பான். அவன் இன்ஃபெர்னோ கான்ஃபிளக்ரேஷன், நரகத்துக்குரிய ஒரு பெரிய நெருப்பு நடுவில் அவன் போனாலும் நெருப்பு அவனை என்னத்தான் அனல் மூட்டினாலும் அவனை அசைக்காது. யாரை? விசுவாசியை. ஆனால் ஐஸ்வர்யவான் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். ஆனா அந்த பூ அழகா இருக்குது. வசனம் 11. சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு. கொஞ்சம் கவனிங்கள், அங்கத்தான் there is a deception. அந்த ஐஸ்வர்யத்தில் என்ன இருக்குனாக்கா தாத்காலிகமான அழகு இருக்கிறது. அந்த அழகான வடிவு உலர்ந்து போம். அந்த அழகை பார்த்து தான் நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தால் எல்லா சோதனையை மேற்கொள்ளலாம் என்று. நோ நோ நோ. ஐஸ்வர்யத்தின் அழகை பார்த்து மோசம் போகாதீங்க. வசனம் 16 சொல்ற வண்ணமாகவே விசுவாசத்தின் அழகு உங்களுக்கு தெரியுமா? விசுவாசம் எந்த அளவுக்கு குளோரியஸ் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்தின் மேன்மை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பணம் இருந்தால் போதும் பரிகாரமோ என்று நீங்கள் எண்ணிக் கொண்டு இருக்கிறீர்கள். அது ஒரு அறியாமை, புத்தியினம், அது ஒரு ஏமாற்றம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள. எதற்காக ஐஸ்வர்யவானை புல்லின் பூ ஒப்பிடப்பட்டிருக்கிறது? வசனம் 10. வசனம் 6-8 வரைக்கும் சந்தேகப்படுகிறவனுக்கு எப்படி சூறாவளி காற்று இருக்கிறதோ அதே போல ஐஸ்வர்யவானுக்கு வசனம் 11 சூரியன் என்பதான உபத்திரவம் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் என்று சொன்ன உடனே அவனுக்கு ட்ரையல்ஸ், டெம்ப்டேஷன் இல்லை என்று என்ன வேண்டாம், அவனுக்கு சோதனை இல்லை என்று என்ன வேண்டாம். இல்லை, ஐஸ்வர்யவானுக்கும் வசனம் 11 சோதனை இருக்குது. என்ன சோதனை? சன் with its scorching wind. சூரியன் என்பதான சோதனை ஐஸ்வர்யவானுக்கு இருக்குது வசனம் 11. அதனால பணம் வந்த உடனே எனக்கு சோதனை இல்லை என்று முட்டாள்தனமாக விசுவாசிகள் யோசிக்க கூடாது. பணம் தான் பரிகாரம் என்று ஒரு ஊழியக்காரன் பிரசங்கித்தால் அவன் கர்த்தருடைய மெய்யான ஊழியக்காரன் அல்ல. பண ஆசை பிடித்த பிசாசினால் நடத்தப்படுகிற ஊழியக்காரன் அவன். பணம் அல்ல உங்களுக்கும் எனக்கும் பரிகாரம். வசனம் 6-7 ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். 8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன், நன்றாக கவனிங்கள், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அந்த அலையை அடிக்கிறது எது? காற்று. சந்தேகப்படுறவனுக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த ஒரு சோதனை அவனுக்கு அங்க இருக்குது. ஐஸ்வர்யவானுக்கு வசனம் 11 சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி. தப்பா புரிஞ்சுக்கூடாது. I'm not an ascetic, okay? நான் ஏதோ ஐஸ்வர்யெல்லாம் தப்பு அப்படி பேசவில்லை. அதனால் நீங்கள் ஐஸ்வர்யத்தில் ஒதுக்கிட்டு காட்டுல போயிட்டு அப்படியே தப கெடுங்கோ அப்படின்லாம் சொல்லவில்லை. சன்னியாசி எடுங்கலாம் சொல்லவில்லை. I'm not an ascetic and I'm not preaching an asceticism. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஐஸ்வர்யத்தை பார்த்தாலே பாவத்துல கொண்டு போய் விட்டுரும். விசுவாசத்தினால் நீங்கள் ஐஸ்வர்யத்தை பார்க்க வேண்டும். விசுவாசத்தினால் நீங்கள் உபத்திரவத்தை பார்க்க வேண்டும். விசுவாசத்தினால் நீங்கள் ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன், சோதனைகளையும் கண்ணிகளையும் பரீட்சைகளையும் நீங்கள் விசுவாசத்தினால் உங்களை நடத்த வேண்டும். பணத்தை வந்து விசுவாச இடத்துல வைக்க கூடாது. அங்கதான் பிரச்சனை வருது. 10-11 ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். எப்படி தாழ்த்தப்படுறான் ஐஸ்வர்யவான்? கீழே, ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். அங்க தாழ்த்தப்படுற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யவான் ஒளிந்து போவான், டிஸ்ட்ராய்டு, அழிந்து போவான். அந்த ஐஸ்வர்யம் அவனை அழிவிலிருந்து காப்பாற்றாது. அவன் எப்படி அழிஞ்சு போவான்றதுக்காக ரொம்ப அருமையான ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு துஷ்டாந்தம் என்னவென்றால் வசனம் 11 சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது. அருமையான வார்த்தை. அது கொஞ்சம் இவர் ஒரு ஆஸ்ட்ரோனாமர். யாரு? ஜேம்ஸ். இந்த செலஸ்டியல் பாடிஸ்,
கிரகங்களை பத்தி ரொம்ப அருமையா தெரிந்தவர் இவர். அப்போவே ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இவர். என்ன கேட்டீங்கன்னாக்கா எப்படி பேசியிருக்காரு தெரியுமா? அந்த செலஸ்டியல் இருக்கிற பாடிஸ், ஒட்டுமொத்த கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது, அதனுடைய வெளிச்சம், அதனுடைய ஸ்பீடு எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஆகியால் தான் வசமையான எந்த இவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் பிதானிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. அங்க சொல்லப்படலாம் அந்த செலஸ்டியல் பாடியில் இருக்கிற லைட்ஸ், அது பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. போகும்போது நாம் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னாக்கா சூரியன் கடும் வெயிலை உலர்த்தும் போது சூரிய கிட்ட இருந்து ஒரு சூடு காத்து வருது. யாக்கோபு ஒரு பெரிய ஆஸ்ட்ரோனாமர், ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் இவரு. சூரியன் கிட்ட இருந்து வருகிற அந்த ஒரு வெப்பமுள்ள காற்றானது அது பூமியை தாக்கும் பொழுது 800 கிலோமீட்டர் வருதுங்களா பாருங்க ஒரு செகண்ட்ல. அந்த ஒரு காத்து சூடு வெப்பம் எப்போ பூமி சுத்தும் பொழுது, சூரியனுடைய வெப்பம் பூமி மேல படும் பொழுது, அதோட சூடான காத்தானது பூமியில படும் பொழுது, அந்த காத்து பூமியில வந்த உடனே பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த புல்லும் மேக்னெட்டுக்கு எப்படி இரும்பு ஒத்து போதோ அந்த மாதிரி பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த புல்லும் இந்த சூரியனுடைய வெப்பத்திற்கு ஒத்து போய் தான் ஆக வேண்டும், கீழ்ப்படிச்சுதான் ஆகும். சோலார்ல இருந்து சூரியன் கிடந்து வருகிற அந்த வெப்பமானது, அந்த சூடு காற்றானது பூமியை தாக்கும் பொழுது, நடு வெயில் நேரத்திலே, மத்தியான நேரத்தில், அப்போ ஒட்டுமொத்த புல்லும் வாடி போய் தான் ஆக வேண்டும். ஏன்னா அதுல இருக்கிற கெமிக்கல், அதுல இருக்க அந்த புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாமே இருக்கிற அதுல இருக்கிற அம்சங்கள் பூமியில இருக்கிற புல்லை வாடி போக செய்கிறது. அதே மாதிரி அதுல அநேக வேவ்ஸ் ஏற்படுத்துகிறது. ஆனா யாக்கோபு சும்மா பேசலங்க. அவர் சூரியன் கிட்ட இருந்து உட்கார்ந்து சூரியனுடைய வெப்பம் பூமிக்கு எப்படி தாக்குது அங்க வச்சு பார்க்கிற ஒரு பார்வை உடையவரா இருக்கிறார் இவர். சூரிய கிட்ட மாத்திரம் பேசவில்லை, படத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதா, ஒளி உள்ள பிதா கிட்ட போய் பேசுறார் இவர். எப்படி அப்பட்ட ஒரு வெளிப்பாடு உள்ள ஒரு தெய்வ மனுஷன். வெப்பம், ஒரு சூடு காற்றானது சூரிய கிட்ட இருந்து வருகிற அந்த சூடான காற்றானது ரொம்ப வேகமாய் மத்தியான நேரத்துல பூமியை தாக்கும் பொழுது பூமியில் இருக்கிற புல்லு இருக்கு தெரியுமா, அந்த புல்லு ஜீவனற்ற ஒரு நிலையில வாடி போகும். அந்த புல்லு மேல தொங்கிக் கொண்டிருக்கிற பூவானது என்ன ஆகும்? வசனம் 11, சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். உங்களுடைய ஐஸ்வர்யம் சூரியன் போல இருக்கிற சோதனைக்கு முன்பதாக செயல்படாது. எந்த ஒரு ஐஸ்வர்யமும் சோதனைக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. அதை தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பணம் வந்தால் என்னால் சோதனை மேற்கொள்ளலாம் என்பதான தப்பான எண்ணம் விசுவாசியில் வரக்கூடாது. அது உலகத்தானுடைய ஒரு தாத்பரியம். அது அவனுடைய எண்ணம் என்னன்னாக்கா, பணம் ஒன்று இருந்தாக்கா எனக்கு எல்லாமே கெச்சது என்பதான எண்ணம். அவனுக்கு எல்லா பிரச்சனை ஹேண்டில் பண்ணிடுவேன், எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிடுவேன் என்று பணத்தை, விசுவாசத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து பணத்திற்கு பின்னாடி போற விசுவாசிகள் ஆபத்தான பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஏற்ற சோதனை வரும். ஐஸ்வர்யம் ஒண்ணுத்துக்கு உதவாத துரும் பிடிச்சு போற ஒரு பொருள் என்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிரூபிக்கத்தக்கதான ஒரு சோதனை, சூரியன் போல இருக்கிற சோதனை வரும். அந்த சோதனை கண்டிப்பா நிரூபிச்சிடும். 9 சொல்லி முடிகிறேன். 9 தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இந்த ஒரு விஷயமா தான் இன்னைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 10-11 புரிஞ்சுதா உங்களுக்கு? தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இதை தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். சோதனை காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்ட ஒரு சகோதரன் அப்படியே இருப்பான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அன்பானவர்களே. அவன் கதை முடிஞ்சது என்று அந்தகார சேனை சொல்லலாம், அவன் கதை முடிஞ்சது என்று உலகத்தான் நம்மளை பார்த்து சொல்லலாம். சோதனைக்குள்ளாக போன ஒரு விசுவாசியை பார்த்து, நோ, அவன் உயர்த்தப்படுவான். அவன் உயர்த்தப்படுவதை குறித்து தாழ்ந்த சகோதரன் மேன்மை பாராட்ட கடவன். யார் உயர்த்துறது? என்ன அது தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்படுவது என்றால், அதே டபைனாஸ் என்பதான வார்த்தை 4ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் வருகிறது. நாங்க சொல்ல விரும்புகிறேன் 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அடுத்த வார்த்தை என்ன? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு?
சோதனை காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்ட விசுவாச நிலைமை அப்படியே போய் அழிஞ்சிடாது. அவனை தூக்குற காலம் வரும். கர்த்தர் தம்முடைய கிருபையை அருளுவார். யாருக்கு? விசுவாசத்தினாலே தன்னை உபத்திர காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்ட விசுவாசிக்கு. அவனை பார்க்கும்போது ஒன்றுமில்லாதவனை போல உங்களுக்கு சில தாத்காலிகமான காலகட்டம் உங்களுக்கு தெரியும் அது. ஆனா அவன் அப்படி இருக்க மாட்டான். அவன் விசுவாசத்திலே சோதனை காலகட்டத்திலே குடும்பத்தை விட்டு ஓடலாமா, பசங்களை விட்டு ஓடலாமா, வேலையை விட்டு ஓடலாமா, இறந்துடலாமா, மதுபானம் பண்ணலாமா, அதை செய்யலாமா, இது செய்யலாமா என்பதான ஒரு சோதனையின் காலகட்டத்தில் அவனுக்கு துடிப்பாய் துடிக்கும் அவனுடைய நரம்பெல்லாமே. ஆனா அந்த ஒரு காலகட்டத்தில் அவன் அது எதொன்றும் செய்யாமல் தன்னை அடுக்கி தாழ்ந்தவனாய் இருப்பான். கர்த்தர் உள்ள நுழைகிறார். எப்போ? ஆகையால் தான் 5ஆம் வசனம் 13 சொல்ற வார்த்தை 13-14 யோபை நினைத்து பாருங்கள். கர்த்தர் சும்மா இருக்கல. அவன் புழுதிக்கு புழுதியான ஒரு நிலையில அவன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் பார்க்கும் பொழுது பயங்கரமாய் மட்டமாக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய முடிவை எண்ணி பாருங்கள். கர்த்தர் சும்மா இல்ல. விசுவாசத்தினால் தாழ்ந்த ஒரு சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும் விசுவாசிகளே, உங்க நிலைமை அப்படியே இருக்காது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. யாருக்கு? ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யார் பெருமை உள்ளவர்கள் இந்த இடத்துல? சத்தமாக, யார் பெருமை உள்ளவர்கள்? ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்கள். அந்த திமிர் விரலை பண்ணக்கூடாது. விசுவாசிங்க நடுவில் அது வரக்கூடாது. நீங்கள் கர்த்தர் நான் பேசுறேன். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நன்றாக கவனிங்கள். உங்களிடத்திலே கர்த்தர் ஐஸ்வரியத்தை கொடுத்தால் நான் எப்போதும் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் அது ஸ்தோத்திரத்துடனே வாங்கிக் கொள்ளலாம். விசுவாசத்திலே தவறு கிடையாது. ஆனா எங்க அது தவறாகுது என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் வரும் பொழுது ஐஸ்வர்யம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தின் இடத்தை பிடிக்க கூடாது. அங்கதான் விசுவாசிகள் மாறுறாங்க. பேச்சு மாறுது, எண்ணங்கள் மாறுது, மற்ற விசுவாசிகளை பார்க்கிற பார்வை மாறுது. மாறக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்னதை தராரு? ஐஸ்வர்யத்தை தரார் என்று சொல்லவில்லை. என்ன தருகிறார்? கிருபையை அருளுகிறார். என்ன கிருபைனா? God the Father begins to work for that humble believer. தாழ்ந்த சகோதரனுக்காக பரத்துக்குரிய தேவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். கிருபை என்ற வார்த்தைக்கு டிஃபைன் பண்ணிருக்க அநேக தரம் இந்த இடத்துல. பாவிகளுக்காக 100% தேவனே வேலை செய்வதுதான் கிருபை என்ற அர்த்தம். தாழ்ந்த ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் கிருபை தரார்னா கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். யாருக்காக? தாழ்ந்த விசுவாசிக்காக. அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவரை மட்டமாக பார்த்து தாழ்ந்த கண்ணோட்டமாக பார்த்து உதவி செய்யாமல் இருக்கிறவர்களுக்கு முன்பதாக ஐஸ்வர்யாவை கர்த்தர் வெட்கப்படுத்த விரும்புகிறார். 4ஆம் அதிகாரம் வசனம் 10. கர்த்தருக்கு முன்பதாக என்ன வார்த்தை? தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது என்ன? அவர் உங்களை யார் உயர்த்துறது? உதாரணத்துக்கு 2ஆம் அதிகாரம் வசனம் 14, 15, 16. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? உங்க ஐஸ்வர்யத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? இந்த தாழ்ந்த சகோதரன் உடுக்க வஸ்திரம் இல்லாமல் புசிக்க ஆகாரம் இல்லாமல் இருக்கிற சகோதர சகோதரியை மட்டுப்படுத்துவதுதான் நம்முடைய எண்ணமா? உலகத்தான் செய்வான். அவனுக்கு அதான் வேலை. அவனுக்கு பணம் வந்தோன்னா பரலோகமே வச்சு நினைச்சிட்டு இருக்கிறான் அவன். இல்லை, எல்லா ஐஸ்வர்யவான்கள் அதிகாரிகள் செத்து போன சரித்திரம் நம்ம முன்பதாக இருக்கிறது. யாருமே நிலைத்திரலை. பெரிய பெரிய மகான்கள் மரித்து போனார்கள். நியாயாதிபதி முன்னதாக நிற்க போறார்கள்.
ஐஸ்வர்யத்தை விசுவாசத்தினால் சம்பாதிக்கிற ஒரு விசுவாச நோக்கமே வந்து அந்த ஐஸ்வர்யத்தை மறுபடியும் விசுவாசத்தினால எங்கெல்லாம் அது செயல்படுத்தணுமோ செயல்படுத்துவான். ஐஸ்வர்யம் வந்ததுனால ஐஸ்வர்யம் இல்லாத மற்ற சகோதர சகோதரியை வந்து மட்டமாக பார்க்கிற கண்கள் இருக்கக்கூடாது. நமக்கு வாகனங்கள் வாங்கின உடனே, பொருளாதாரம் உயர்ந்த உடனே மற்ற கர்த்தருக்குள்ளாக இருக்கிற தரித்திரமுள்ள ஒரு விசுவாசை, பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிற விசுவாசை மட்டமா பார்க்கக்கூடாது. அதுதான் நல்ல சந்தர்ப்பம் உங்களுடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்கு, என்ன உயர்த்துவதற்கு. என்னால, என்னுடைய ஐஸ்வர்யத்தினால, என்னோட பலத்தினால இந்த விழுந்து போன சகோதர சகோதரியை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா, அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகுமா என்று விசுவாசத்தில் யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசி 1:9 தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். பாருங்களே, டிசம்பர் மாதத்துல இருக்கிறீங்க. எவ்வளவு பேர் வீட்டுல ஐஸ்வர்யம் இருக்குது எனக்கு தெரியல. எவ்வளவு பேர் இந்த பண்டிகை எப்படி கொண்டாடுவீங்கன்னு எனக்கு தெரியல. சில பேர் வீட்டுல வறுமை இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், சோர்வு வியாதிகள் இருக்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தினால் நீங்கள் நடக்கிறதே ஆனால் இந்த ஒரு தாழ்ந்த நிலை நிச்சயமாய் மாறும். ஏனென்றால் உங்களை உயர்த்துவது கர்த்தர். ஏனென்றால் தாழ்ந்தவனுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். என்ன அர்த்தம்? கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். உன்னால வேலை செய்ய முடியல, தெரியும் அவருக்கு. சம்பாதிக்க முடியல, காசு இல்ல ஆண்டவரே, வறுமையில இருக்கிறேன், நோ ப்ராப்ளம். கேள்வி, விசுவாசத்துல இருக்கிறியா? எது இல்லைனாலும் பரவாயில்ல, விசுவாசம் என்பது உண்டா? கர்த்தரிலிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட விசுவாசம். Do you have faith at least? Do you lost everything? எல்லாத்தையும் எழுந்து போனாலும் விசுவாசம் இருக்கிறதா உங்கள்கிட்ட? அதுதான் கர்த்தருக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. அங்கதான் கர்த்தர் தொடங்குறார். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பித்தால் கர்த்தரை தடுப்பதற்கு இந்த சர்வ உலகத்தில் ஒருத்தனுக்கும் சாமர்த்தியம் இல்லை. அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார்னா அன்னிலிருந்து விசுவாசுடைய உயர்வு தொடரும். அதனால் தாழ்ந்த சகோதரனே, விசுவாசத்தில் நடக்கிற சகோதர சகோதரியே, உன்னுடைய மட்டமான நிலையை கண்டு ஐஸ்வர்யம் இருந்தால்தான் பரிகாரம் என்று உன்னுடைய எண்ணங்கள் அடிதசை திரும்ப வேண்டாம். அந்த விசுவாசின் பாதையில் அடி போயிட்டே இரு. உன்னை உயர்த்த நாள் வரும். எப்ப கர்த்தர் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரோ, கிருபை அருளுகிறாரோ, உன்னுடைய உயர்வின் காலம் தொடரும். இப்ப கொஞ்சம் நஞ்சமா கொஞ்சம் பணத்தை வைத்திருக்கிற சகோதர சகோதரிகளே, அதை விசுவாசத்தில் நீங்கள் செலவழிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை மட்டமா பார்க்கிற எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. ஏனென்றால் விசுவாசத்தில் ஒரு தரித்திரம் உள்ள விசுவாசியை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாக தான் பார்க்கிறார். அதனால நீங்க யோசிக்க வேண்டியது என்ன? மத்தவங்களா போட்டு கம்பேர் பண்ற பழக்கம் விசுவாசிங்க உண்மையிலே வரக்கூடாது. அது அவங்க வீட பாக்குறது, இவங்க வீட பாக்குறது, அந்த சகோதரன் சம்பாத்தியம் பாக்குறது, இந்த சகோதரன் சம்பாத்தியம் பாக்குறது, அவன் புல்லட் வாங்கிட்டானா, அவன சைக்கிளை தான் ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வேண்டாம் உங்களுக்கு. விசுவாசத்திலே போ. அவங்க வாங்காததும் அவங்க மண்டியில தோன்றாதது கர்த்தர் உனக்கும் எனக்கும் அருளுவார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஓரமா வைக்கிற பழக்கம் விசுவாசிகளுக்கு வேண்டாம். விசுவாசம் நடந்து போங்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்ந்திருங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் எப்போ உயர்த்துறது, நான் எப்போ உயர்றது, இதெல்லாம் அவரமா தெரியல. பேசாம நானே போறேன், நீ ஓரமா இருவாண்ட நீங்க ஈடுபட்டீங்கன்னாக்கா முடிகூட உயராது. வேண்டாம், முயற்சி செய்யாதீங்க. அப்புறம் கூன் ஒளிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாயிடும் உங்களுக்கு. கர்த்தர் உயர்த்துவாராக. அவர் நம்மை உயர்த்தினால் போதும், நாம் கண்டிப்பா உயர்வோம். எவ்வளவு பேர் உயர்ந்திருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். மட்டமான நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தினதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். பழசு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும், எப்படி கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார் என்று. எவ்வளவு நாள் சாவது போயிட்டு இருப்ப நீ, ஞாபகம் இல்லை உனக்கு? அப்போ உன் பண்ணதான் அவனை வந்து காப்பாத்துச்சா? கர்த்தரல்லவா உன்னை ஓடி வந்து தேடி வந்து தேற்றி ஆற்றி உன்னை சமாதானப்படுத்தி பொறுமையா இரு, நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூடவே இருந்து காத்து வந்தார். அதல்லவா விசுவாசத்தின் வாழ்க்கை. ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தான் தரட்டும், நாம் எடுப்பதற்கு போக வேண்டாம். அவர் கொடுத்த வேலையை விசுவாசத்துல செய்யுங்கள். அவர் கொடுத்த பொறுப்புகளை விசுவாசத்துல செய்யுங்கள்.
அவர் கொடுத்த குடும்பத்தை விசுவாசத்தில் நடத்துங்கள். அவர் கொடுத்த கல்வியை விசுவாசத்தில் படியுங்கள். எல்லாவற்றையும் விசுவாசத்தில் செய்யுங்கள். அவர் என்னெல்லாம் கொடுக்குறாரோ அவர் கொடுக்கட்டும். அவர் ஆனா ஏற்ற காலத்துல கண்டிப்பா வரும். நிலைமை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். Majesty, worship His majesty. Unto Jesus be all glory, honor and praise. Majesty, worship His majesty. Unto Jesus be all glory, honor and praise. Majesty, kingdom authority flows from His throne unto His own, His anthem reign. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify Christ Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. From the beginning, one more time. Majesty, worship His majesty. Unto Jesus be all glory, honor and praise. Majesty, kingdom authority flows from His throne unto His own, His anthem reign. Flows from His throne unto His own, His anthem reign. So exalt, lift up on high the name of Jesus. Magnify, come glorify King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings. So exalt, lift up on high the name of Jesus.
Jesus the King. Majesty, worship His majesty. Jesus who died, now glorified, King of all kings. Jesus who died, now glorified, King of all kings.